நீதானா? ஆமாம் நான் தான். பார்த்தா தெரியல உனக்கு? இல்லை, உன் சித்தப்பா இப்போ தான் வந்து கத்திட்டு போகிறான். ஓஹோ, அந்த ஆள் எதுக்கு வந்துட்டு போன உன்னைய? நேற்று நைட்டு நீ எங்கே போன? டேய் உன் சித்தப்பா தொணன்னு வந்து கத்திட்டு போகிறான்டா. டேய், அந்த ஆள் தான் வந்து லூசு மாதிரி கத்திட்டு போனான்னா நீயுமா எப்படி பேசிகிட்டு இருக்க? சரிடா, நேற்று நைட்டு நீ எங்கே தான் போன? டேய், நேற்று நான் கோயில் போயிருந்தேன்டா. ஸோ இன்னைக்கு எக்ஸாம், அதான் கோயில் போய்ட்டு படிக்கலான்னு போயிருந்தேன். அவ்வளோதான். இதுக்கு போட்டு இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு இருக்க? சரி சரி, விடு விடு விடு, கோவப்படாத. சரி, எக்ஸாம் எப்படி பண்ண? நல்லா பண்ணியிருக்கேன்டா. ஓகே தானே? இந்த வாட்டி கண்டிப்பாக நான் பாஸ் ஆயிடுவேன். பாஸ் ஆகிட்டு அந்த ஆளை ஒரு வழி பண்ணலாம். சரி வா வா, கோவப்படாத. ஹலோ, எங்கெல்லாம் இருக்க? சொல்கிறதுக்கு வாழ. சரி சரி, நாளைக்கு நம்ம வீட்டில் தான்டா ஃபங்க்ஷன் இருக்குது. எல்லோரும் வந்துருங்கடா, காலம் வர வந்துருங்களே. உங்களை எதிர்பார்த்துருப்போம்ல. வாமா அவனே. என்னம்மா அவனே? நீங்கள் தானே சித்தப்பா வர சொல்லியிருந்தீங்க? சரி, 2 நாளாக என் ஆளே பார்க்க முடியல. இல்லை, அப்படிலாம் எங்கேயும் போகல சித்தப்பா. சரி, நம்ம வீட்டில் நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்கு. சரி, வந்து கூட மாட நின்று வேலையை பாரு, சரியா? சரி சித்தப்பா, பசங்க பார்த்துக்கலாம். கூட சேர்ந்து ஊர் சுற்றிட்டு அலையாத. சரி சித்தப்பா, அதெல்லாம் பண்ண மாட்டேன். உங்களோட ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பானே, அவங்க கூட கொஞ்சம் சுற்றுறதை கம்மி பண்ணு. நம்ம பசங்க இருக்காங்களே, எவ்வளோ பேர் இருக்காங்க. சரி சரி சித்தப்பா. சரி, அப்படி என்ன ஃபங்க்ஷனா நாளைக்கு? உன் சித்தப்பனுக்கு பிறந்த நாள்ரா. சரி, நாளைக்கு வந்து சார். இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை. டே சுகா. சிவா. என்ன இந்த பக்கம்? இல்லைடா, அவனுக்கு என்னம்மா? அந்த ஆளை விடுறா, அவனுக்கு தான் வயசாயிட்டு, அவன் ஏதாவது பேசுவான். சரி, நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை, வேலை கிடச்சிருக்கு சென்னையில். நேற்று தான் கால் பண்ணி சொன்னாங்க. சூப்பர்ரா, கங்க்ராச்சுலேஷன். அதான் ஒரு 6 மாதம் கழித்து தான் வர மாதிரி இருக்கும். 6 மாதமா? ஆமாம், போக வர மனசே இல்லை. அதான் என்ன பண்ணேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். வீட்டு சூழ்நிலை, கடன் எல்லாம் பார்க்கணும். சரி, நாளைக்கு ட்ரீட் வச்சுருக்கேன், கண்டிப்பாக வந்துடு. ட்ரீட்டை முடிச்சுட்டு அப்படியே ஊருக்கு போகிறேன் சொல்லிட்டேன். வணக்கம் வேம்புலி சார். வணக்கம்பா. நான் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு? என்னப்பா ஒரு மாதிரி கடுப்பாக போயிட்டு இருக்கு. சரி, என்னாச்சு? நம்ம ஒரு சம்பவம் பண்ணி விட்டோம். சம்பவம் ஆயிப்போச்சா? ஆமாம், பெரிய சம்பவத்தை பண்ணி விட்டோம். நம்ம ஊர் ட்ரான்ஸ்ஃபர், நம்ம போன சம்பவத்தில் அமுச்சு விட்டாங்க. சரி, நம்ம ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் கேள்விப்பட்டேன். நம்மளாம் எப்படி மறக்க முடியாது, நம்ம போன சம்பவம் அப்படி. சரி சரி, நம்மளாம் நான் இருக்கா எப்படி? நாளைக்கு நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கு, வந்துடுங்கண்ணே. நம்ம இல்லாமல் எப்படி சிறப்பாக வந்துடலாம். நமக்கு ஒரு வேலை ஆக வேண்டியிருக்க. என்னன்னு சொல்லு, முடிச்சு விட்றேன். நாளைக்கு இந்த ஆளுக்கு பிறந்த நாளா? என்ன டென்ஷன் ஆகுதா? சரி, நாளைக்கு அந்த ஆளை நம்ம நேரில் பார்த்து பேசி இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டும். பேசி தீர்த்துக்கலாம்டா. அந்த ஆளுக்கு வயசு வேறு ஆயிடுச்சு, அவன் அப்படி தான் இருப்பான். நாம பேசி தீர்த்துட்டு ஹாப்பியாக இருப்போம், சரியா? டென்ஷன் ஆகாத, வேலை தான் கிடச்சிருக்கு உனக்கு. இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்கேன். அந்த ஆளுக்கு பிறந்தநாள் ஒன்று தான் கேடா. அவன் என்ன வர சொல்லியிருக்கான்டா, என்னைய கண்டிப்பாக வந்துரு, என் முடிச்சுன்னு சுத்தாதுன்னு சொல்லியிருக்கான். நீ வா, வந்து பேசிட்டு நாளைக்கு உன்னை ஊருக்கு அனுப்பி வச்சிருந்தான், சரியா? ப்ளீஸ், இந்த ஒரு வாட்டி பார்ப்போம். அவ்வளோதான். சரிடா, நான் கிளம்புறேன்டா. பேடா. டேய் சிவா. ஹாப்பி பர்த்டே சித்தப்பா. நன்றிப்பா. வாடா வாடா, நம்ம பசங்க தான் இருக்காங்க, உள்ள போ. சரி, நீங்க சீக்கிரம் வந்துருங்க. சரி.
சிவா இங்கே வா. ஏய் உன் ஃபோனை தாடா. ஆ ஒரு ஃபோன் பண்ண மட்டும் தரேன். சரி இது சீக்கிரம் வந்துடுங்க. சரி நான் போய்க்கிறேன். பாப்பா பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். சரி என்ன நல்லா இருக்கியா? எனக்கு எப்போ வருதுன்னா இவ்வளோ லேட்டாக வர? டியூட்டி போட்டாங்கப்பா. சரி வா போகலாம். நான் வேணும்னே பண்ணலை. அதான் நேற்றே முடிஞ்சில, அப்புறம் என்ன? வேணும்னே பண்ணலை. நான் பார்த்துக்கிறேன். உனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. எனக்கு நீ செய்ய வேண்டியது மட்டும் செஞ்சிரு. நான் அப்போ வரேன். ம் நேற்று நைட்டு என்னத்தை கலந்து கொடுத்தீங்க? நான் இப்போதான் எஞ்சி வாரேன். ஒன்றும் இல்லையே. சரி அவனை பார்த்தீங்களா? பார்க்கலையே. ஆமாம் நான் யாருன்னே சொல்லலையே. பார்த்தீங்களாங்கிறதுக்கு பார்க்கலங்கிறீங்க. எப்பவும் நீ அவங்க கூட தானே சுற்றுவ. ஓஹோ ஸோ இவ வேற. என்ன வேணும் உனக்கு? நோயின்னு ஃபோன் அடிச்சே இருக்க. ஒரு வாட்டி சொன்னா கேட்க மாட்டியோ? சிவா எங்க? அவன் எதுக்கு? நான் சிவா பார்க்கணும். அவளை வரமாட்டான். அம்மா இது அவன் ஃபோன் தானே? ஸோ எனக்கு இப்போ அவன் பார்க்கணும். சொல்லிட்டே இருக்கேன் வரமாட்டான். அவளாம் வீட்டை பக்கம் போல. நானும் சிவா பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். யாருமே இல்லை கை வைக்க. அவளாம் வரமாட்டான். வீட்டை பக்கம் போல. சொல்லிட்டே இருக்க திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்க. இங்கே பாரு, நானும் என்னோடய ஃப்ரெண்டோட சித்தப்பன்னு பார்த்து பேசிட்டு இருந்தா தண்ணியை போட்டு மேலே கை வைக்கல. நானும் ஓண்டை அவனையும் கிளிப்புல மாறி 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 ஏழு 2 பேரும் சேர்ந்து சுத்தாதீங்க சொல்லிட்டே இருக்கேன். எங்கே சுற்றிட்டு 2 பேரும் சேர்ந்து? இல்லே நானும் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். இல்லை எனக்கு புரியல. ஃப்ரெண்டோட சித்தப்பன்னு பார்த்தா தண்ணியை போட்டு வந்து தகரா பண்ண வந்திருக்கியா? இப்போ அவனை
உனக்கு சொல்லிகிட்டே இருக்கேன். சின்ன பைய டேய் என்னடா போட்டுட்டேன். என்னடா சொல்ற? தள்ளி தாண்டா விட்டேன். டேய் செத்துட்டான்டா அவன். வந்து பாடுறா வாடா. அடிச்சுட்டே இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. இதை நீயே பார்த்துக்கோ. சரி அப்போ நான் கேட்டது அவனை என்ன பண்ண? அவனை போச்சாச்சு. எங்க? அது உனக்கு தேவையில்லாத வேலை. அவனை போச்சாச்சு. இனி உனக்கும் அவனுக்கும் சம்மந்தம் கிடையாது. புரியுதா? ம் சரி நான் வரேன். ம் ஏய் தம்பி, என்ன? ஒரு மிஸ்ஸிங் கேஸு. சுகான்றவனை தெரியுமா உனக்கு? அவன் என்னோட ஃப்ரெண்டு தான். என்ன அப்போ? அவன் ஒரு வாரமாக ஆள் மிஸ்ஸு. ஒரு வாரமாக காணுமா? ஆமாம். அவன் தான் வேலைக்கு போயிட்டான் ஆல்ரெடி. ஊருக்கு வெளியூருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தானே போனான். இல்லை, கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அவன் ஒரு வாரமாக ஆளை காணும். ஒரு வாரமாக காணலன்னா என்ன சார் அர்த்தம்? அவனை பார்த்தியா? கடைசி அவனை எப்போ பார்த்த? கடைசியாக அவனை பார்த்து ஒரு வாரம் ஆகுது. என்ன பண்ண அப்போ? வேலை கிடைச்சிருக்கு, ஊருக்கு போகிறேன், என்னைய வழி அனுப்பிடுவான்னு சொன்னான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவனை நீ பார்க்கவே இல்லையா? நீ அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லை. ஃபோன் பண்ணால் கூட அவன் எடுக்க மாட்டேங்கிறான். அனுப்ப போனியா? ஆஹா இல்லை, அன்றைக்கி நான் அவனை அனுப்ப போகல. சரி சரி, அதுக்கப்புறம் அவனை பார்த்தேன்ட்டு சொல்லுவியா? என்னை பார்த்தா என்கிட்ட சொல்லு. அவனை பற்றி எந்த தகவல் தெரிஞ்சாலும் என்கிட்ட வந்து சொல்லு. சரி சொல்கிறேன். சார் சார் சார், கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தா, எப்போ கொடுத்தாங்க, முதல்ல என்ன ஆச்சு? அது உனக்கு தேவையில்லாத வேலைப்பா. சார் என்ன சார் தேவையில்லாத வேலைங்கிறீங்க? அவனை கண்டுபிடிக்கணும். இப்படி கேட்டுட்டு இருந்தா எப்படி? அது உனக்கு தேவையில்லாத வேலை. சரி, அவன் ஊருக்கு போயிட நினைச்சு நான் இருந்துட்டு இருக்கேன். திடீர்னு நீங்க வந்துட்டு காணோன்னு கேட்டு அவனை என்கிட்ட கேட்குறீங்க. பயம் சரி கண்டாமாப்பா. இன்னும் சார் உங்க ஃபோன் எடுத்தா கூட எடுக்க மாட்டேங்கிறான். ஏ வாப்பா. என்னாச்சு? சும்மா விசாரிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லையா? வேற சித்தப்பா நான் அவங்ககிட்ட. சரி நீ போ நான் பார்த்துக்கிறேன். சித்தப்பா அவங்க என்னமோ சொல்றாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன். என் ஃப்ரெண்டுக்கு நான் பார்த்துக்கிறேன். டேய் உனக்குலாம் ஃபீலிங்கே இல்லையாடா? ஃபீலிங்ஸா?
நான் ஹாப்பியாக இருக்கேன். காலேஜ் லைஃபே முடியுதுடா, எப்படா ஹாப்பியாக இருப்ப? டேய் சிவா, நான் எப்படியும் வேலைக்கு இங்கேருந்து வெளியே போயிடுவேன். உனக்கு ஒன்று தெரியுமா, இவ்வளவு நாள் ஒரு கூண்டுக்குள்ளே அடைஞ்சிருந்த மாதிரி யாரோ சொல்லி சொல்லி நடந்த மாதிரி இருந்துச்சுடா. ஆனால் இனிமே இது எதுவும் கிடையாது, இது எதுவும் நடக்காது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா, ரொம்ப. டேய் என்னடா நீயும் ஹாப்பியாக இருடா. என்னடா கேட்ட அவன்கிட்ட? டேய் மிஸ்ஸிங் கேஸ்டா, விசாரிச்சுட்டு இருந்தேன்டா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. இவன் மிஸ்ஸிங்கு. இங்கே கொண்டா. யாரா கம்ப்ளைண்ட் கொடுத்தா? உங்கள் வீட்டிலேருந்து கொடுத்தாங்க கம்ப்ளைண்ட்டு. சரி விடு, நான் பார்த்துக்கிறேன். ம் வா. ஆமாம், இங்கே தான் இருக்கான். சித்தப்பா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் சித்தப்பா. என்ன சொல்லு. சுகாவை ஒரு வாரமாக காணோம், உங்களுக்கு தெரியுமா? தெரியலையே. கடைசியாக உங்கள் பிறந்த நாளைக்கு முந்தின நாள் அவனை நான் பார்த்தேன். பிறந்த நாளைக்கு வாடா அன்னைக்கு அப்படி சொன்னேன். அன்னைக்கு அவன் பிறந்த நாளைக்கும் வரல, அதுக்கப்புறம் அவன் ஊருக்கு போயிட்டானா என்னன்னு எந்த ஒரு தகவலும் அவன்கிட்ட இருந்து இன்னும் வரல. அதோட பிறந்த நாள் டே அன்னைக்கு நைட்டும் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் நான் மறுநாள் காலையில் தான் எந்திரிச்சு உங்களையே பார்க்க வந்தேன். அவனுக்கு ஃபோன் பண்ணாலும் போக மாட்டேங்குது, அவன் எங்கே இருக்கா என்ன ஆனாலும் தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். தெரியலையே. சரி சித்தப்பா, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், நான் கிளம்புறேன். ஆ சரி. டேய் சிவா. ம் சொல்லுங்கள். அவனை எனக்கு தெரியும். என்ன தெரியும்? சுகா வந்திருந்தானா? எங்கே? போதையில் இருந்தேன். அவன் ஒன்றை பார்க்க தான் வந்திருந்தான். 2 பேருக்கும் சண்டை வந்துச்சு. கோபத்தில் அவனை தள்ளி விட்டேன், விழுந்து இறந்து போயிட்டான். இறந்து போயிட்டானா? அவனை என்ன பண்ணீங்க? அவனை எங்கே பார்த்த? இங்கே தான். இங்கேனா எங்கே? எப்போ? இப்போ நான் அவனை பார்க்கணும். எங்கே இருக்கான் அவன்? இதில் இருக்கு, எல்லா ஆதாரமும் இதில் இருக்கு. இப்போ என்ன பண்ணுவது? உண்மையை ஒத்துக்கோங்க. நான் தான் பண்ணேன். என்ன இப்போ? நீ வெளியே எவன்கிட்ட வேணா போய் சொல்லு, எவனும் ஒத்துக்க மாட்டான். இந்த கேஸையே நான் தான் ஹேண்டில் பண்ணுறேன். இப்போ இந்த ஆதாரமும் என் கையில் தான். உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க, போடா. இன்றைய முக்கிய செய்திகள். கடந்த மாதம் நகர காவல் நிலையத்தில் துணை ஆய்வாளராக நியமிக்கப்பட்ட சிவா அவர்கள் சில மாதங்களாக தேடப்பட்ட சுகா என்பவரை ராஜா என்கின்ற நபர் கொலை செய்ததாகவும், இதையடுத்து உதவி ஆய்வாளர் வேம்புலி அவர்களுக்கு சொந்தமான தோட்டத்தில் புதைத்ததாகவும் செய்தி வெளியாகியுள்ளது. மேலும் இந்த வழக்கில் குற்றவாளி ஆகிய உதவி ஆய்வாளர் வேம்புலி மற்றும் ராஜாவை தகுந்த தண்டனை வாங்கி தருவதாக உறுதியளித்துள்ளார் காவல் ஆய்வாளரான சிவா அவர்கள்.